அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி காட்சியின் வாயிலாக கோயமுத்தூர் நிர்மலா மகளிர் கல்லூரி இளங்கலை தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு 6ஆம் பருவத்திற்குரிய புறப்பொருள் வெண்பா மாலையில் பாடப்பகுதியில் இருந்து ஒழுங்கை படலமும் அதன் துறைகளின் விளக்கத்தை பற்றி காண இருக்கிறோம். மாணவர்களே, வாருங்கள். என்னடா புறப்பொருள் வெண்பா மாலை இலக்கணம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப எளிமையா நான் உங்களுக்கு இது சொல்லித்தர போறேன். புறப்பொருள் வெண்பா மாலை, அதாவது ஐவகை இலக்கணங்களுள் பொருள் இலக்கணம் சொல்லுவாங்க. அதுல அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம்னு இருக்கு. புறப்பொருள் வெண்பா மாலையில 12 திணைகளை குறித்த அனைத்து விளக்கமும் துறைகளும் கூறப்பட்டிருக்கின்றன. அதில் ஒழுங்கை படலம், அதாவது வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, ஒழுங்கை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான் திணை, பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு சொல்லி 12 வகையான திணைகளுக்கான விளக்கமும் புறப்பொருள் வெண்பா மாலையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒழுங்கை படலம் அப்படின்னா என்ன, அந்த திணை என்ன, அதனுடைய துறைகள் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையா பார்க்க போறோம். சரியா? அதாவது ஒழுங்கை படலம் அப்படின்னா ஒழுங்கை திணையின் இலக்கணத்தை இயம்பக்கூடிய ஒரு உட்பிரிவு தான் ஒழுங்கை படலம். ஒழுங்கை அப்படிங்கிறது ஒரு குறியீடு தான், அது ஒரு பூ வகை தான் இல்லையா? ஒழுங்கை திணை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, மதிலை கைப்பற்ற கருதிய ஒழுங்கை மன்னன் தன் தலையில் ஒழுங்கை மாலையை அணிந்து மாற்றானது எயிலை சூழ்ந்து கொண்டு அதனை கைப்பற்ற செயல்படும் திறங்களை கூறுவதுதான் ஒழுங்கை. எயில்னா மதில், எயில்னா மதில். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ராஜா ஒரு ஊரை நம்ம ஆக்குபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, முதல்ல ஊரை சுத்தி வந்து முதல்ல காவல் போட்டுப்பாங்க. காடு இருக்கும், அப்புறம் மலை இருக்கும். அதுக்கப்புறம்லாம் பாத்தீங்கன்னா மதில் சுவர் இருக்கும். மதில் சுவரை கடந்து போனாதான் மன்னனை வெற்றி கொள்ள முடியும். அப்போ மதிலை கைப்பற்ற கருதி அந்த மன்னன் என்ன செய்யலாம், ஒண்ணுமே இப்ப ஆணிரைகளை கைப்பற்ற போனா வெற்றி போ, அது ஆணிரை மீட்டல்னா கரந்தை போ. அதே மாதிரி மதிலை சூழ்ந்து கொள்றது, மதிலை சுற்றி வளைத்தல், அது வந்து ஒழுங்கை திணை. மதிலை சுற்றி வளைத்தல். அப்பொழுது ஒழுங்கை பூவையோ அல்லது ஒழுங்கை மாலையையோ அணிந்து கொண்டு போர் வீரர்களும் மன்னனும் செல்வார்கள். சரியா? இதுதான் ஒழுங்கை திணை. இது மொத்தம் இதுல 29 துறைகள் இருக்கு. நடாத அப்படின்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப எளிமையா இருக்கும். பாருங்க, ஒழுங்கை ஓங்கிய குடை நாள்கோலே வாழ்நாள்கோலே முரச ஒழுங்கை கொற்ற ஒழுங்கையோடு அரச ஒழுங்கை கந்தழி என்றாம் முற்று ஒழுங்கையே காந்தள் புறத்திரை எயில் ஒழுங்கை அருந்தோள் ஒழுங்கை குற்று ஒழுங்கையோடு கோள் புறத்து ஒழுங்கை பாசி நிலையே ஏணி நிலையே இளம் எயில் பாசி முது ஒழுங்கையே முந்தகத்து ஒழுங்கை முற்று முதிர்வே யானை கைகோளே வேற்றுப்படை அறவே உழுது வித்திடுதல் வாழ் மண்ணு நிலையே மண்ணு மங்கலம் மகட்பால் இகழ் திரை கொண்டு பெயர்தல் அடிப்பட இருத்தல் தொகை நிலை உள்பட இழுமென் சீர்த்தி 29 ஒழுங்கை என்மனார் உணர்ந்திசினோரே. இந்த 29 துறைகளும் ஒழுங்கையுடையது அப்படின்னு சொல்லி இலக்கணம் கற்றுறந்த சான்றோர்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்ததுல பார்க்கலாம், என்னென்னு வரிசையா சொல்றேன் பாருங்க. இந்த செய்யுள், இந்த நூற்பாவை நீங்க பிரிச்சு படிச்சீங்கனாலே இதனுடைய பொருள் உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும். ஒழுங்கை, யோங்கிய, குடை நாட்கோளே, வாழ்நாட்கோளை, முரச ஒழுங்கை அப்படி படிக்கக்கூடாது. தனித்தனியா வார்த்தைகளா படிக்கணும். எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அடுத்தது ஒன்றாவது ஒழுங்கை, இரண்டாவது கொடை நாட்கோள், வாழ்நாட்கோள், முரச ஒழுங்கை, கொற்ற ஒழுங்கை, அரச ஒழுங்கை, கந்தளி, முற்று ஒழுங்கை, காந்தள், புறத்திரை, ஆரையில் ஒழுங்கை, தோல் ஒழுங்கை, குற்று ஒழுங்கை, புறத்து ஒழுங்கை, பாசி நிலை, ஏணி நிலை, எயில் பாசி, முது ஒழுங்கை, அகத்தொழுங்கை, முற்று முதிர்வு, யானை கைகோள், வேற்றுப்படை வரவு, உழுது வித்திடுதல், வான் மண்ணுநிலை, மண்ணு மங்கலம், மகள் இகழ் திரை கொன்று பெயர்தல், அடிப்படை இருத்தல், தொகை நிலை என்று 21 துறைகளை கொண்டது ஒழுங்கை திணையாகும். பாருங்கள் மாணவர்களே, இனி ஒவ்வொரு துறைக்கான விளக்கம், நூற்பாவோட விளக்கத்தையும் பார்க்கலாம்.
முதல்ல ஒழுங்கை. ஒழுங்கினா என்ன? முடிமிசை ஒழுங்கை சூடி ஒன்னார் கொடிநுடங்கார் எயில் கொளக் கருதின்று. எயில் கொளக் கருதின்று. அதாவது பகைவர்களுடைய நாட்டை கைப்பற்ற கருதி அவர்களுடைய மதில் சுவரை சுற்றி வளைத்தல். ஒழுங்கை பூவை தலையில் அணிந்து கொண்டு முடிமிசை ஒழுங்கை சூடி. முடிமிசை ஒழுங்கை சூடி ஒன்னார்னா பகைவர். கொடிநுடங்கு ஆறு எயில் கொளக் கருதின்று. கோட்டையை கைப்பற்ற கருதுதல் ஒழுங்கைனா. இரண்டாவது குடிநாள்கொள். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே மத்த படலத்துல பார்த்த மாதிரி நாள் செலவு, குடை செலவு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். செற்றடையார் மதில் கருதி கொற்ற வேந்தன் கொடிநாட்கொண்டன்று. அதாவது அரசனுடைய வெண்கொற்ற குடை, செங்கோல், அவனுடைய வாள், இது எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க? ஒரு நல்ல நாள்ல எல்லாமே பாசறையில இருந்து எடுத்துட்டு வந்து சரி பண்ணுவாங்க. எல்லாமே போருக்கு போறதுக்கு முன்னாடி அதை பற்றின சிறப்புகளை சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த வாளை வந்துட்டு பகை நாட்டுக்கு இதை அனுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி நான் போருக்கு தயாரா இருக்கேன், நீ ரெடி ஆயிடு அப்படின்னு சொல்லலாம். இல்லையா மிரட்டலாம், வாள் அனுப்பி விட்டுட்டு மிரட்டலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சொல்றாங்க பாருங்க, செற்றடியார் மதில் கருதி கொற்றவேந்தன் கொடிநாட்கொண்டன்று. தன்னிடம் பணிவாக வந்தடையாத மன்னரின் மதிலை கைக்கொள்ள கருதி வெற்றிவேந்தன் தன் கொடியை நடத்தி விழா கொண்டாடினான். போருக்கு போறதுக்கு முன்னாடியே அவனுடைய வெண்கொற்ற கொடையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. அதேதான் வாழ் நாட்கோள். கலந்தடையார் மதில் கருதி வளந்தருவாள் நாட்கொண்டன்று. பகைவர் மதிலை கைக்கொள்ள கருதி வெற்றி தரும் வாளுக்கு நாள் விழா நடத்துதல். எல்லாமே ஆயுதங்கள், போர்க்கருவிகள் எல்லாமே சரி பண்ணணும் இல்லையா? அப்ப ஒண்ணு இப்ப நம்ம வீட்லயே ஏதாவது ஒரு விசேஷம் செய்யறதா இருந்தா ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்து பார்த்து செய்வோம். பார்த்து செய்யணும், நல்ல நாள்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாள் குறிச்சு நல்ல விஷயங்கள் செய்வோம் இல்லையா? அதே மாதிரிதான் போர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய உயிர் பலி போகும், பொருள் சேதமாகும், உயிர் சேதமாகும் இல்லையா? எல்லாமே ஒரு நல்ல நாள்ல ரெடி பண்றாங்க. அதுதான் வாளுக்கு சிறப்பு செய்தல். முரச ஒழுங்கை. பொன்புனை ஒழுங்கை சூடி மறியருந்தும் திண்பிணி முரசு நிலை உரைத்தன்று. முரசம் எல்லாத்தையும் விட்ட முரசு கொட்டுறாங்க. போர் முரசு இருக்கு இல்லையா? போர் முரசு, கொடை முரசு, மன முரசு அப்படின்னு சொல்லி 3 வகையான முரசங்கள் இருக்குது. அதுல மன்னன் போருக்கு ரெடி ஆன உடனே பகைவர் மதிலை கைப்பற்ற கருதிய வேந்தன் ஒழுங்கி பூவை சூடி முரசுக்கு நாள் விழா நடத்துதல். முரசு அரிக்கிறதுக்கு ரெடி பண்றதுக்கு என்ன போர் அறிவிக்கணும் இல்லையா? மக்களுக்கும் சொல்லணும், பகை நாட்டுக்கும் அறிவிக்கணும். நல்ல முரசை வந்து நல்ல நாள்ல எடுத்துட்டு அதுக்கு ஒரு அந்த மன்னன் வந்து ஒழுங்கை பூவை சூடி முரசுக்கு நல்ல நாள் விழா நடத்துறான். கொற்ற ஒழுங்கை. அடையாதார் அரண் கொள்ளிய படையோடு பறந்தெழுந்தன்று. பகைவரின் அரணை கைப்பற்ற படையுடன் பறந்து செல்லல். ரெடி ஆயிட்டாரு மன்னன். கொற்றவன் அப்படின்னாலே மன்னன். மன்னன் வந்து பகை நாட்டை கைப்பற்ற போருக்கு புறப்பட்டு செல்லுதல். அரச ஒழுங்கை. தொழில் காவன் மலிந்தியலும் பொழில் காவலன் புகழ் விளம்பின்று. காவல் கோட்டை விஞ்சிய காவலரின் புகழை சொல்லுதல். என்னாச்சு? போய் மதில் கிட்ட போயாச்சு. அப்போ காவல் காத்துட்டு இருக்க அந்த காவலனுடைய சிறப்பை பத்தி சொல்லணும். அவ்வளவு சீக்கிரமா உள்ள போயிட முடியுமா என்ன? அப்போ அந்த காவல் கோட்டை விஞ்சிய அப்படின்னா அந்த அதுகிட்ட இருக்கக்கூடிய அந்த காவலனுடைய புகழை பற்றி பேசுறாங்க இந்த இடத்துல. அடுத்தது கந்தழி. கந்தழி அப்படின்னு சொன்னாலே மா உடைத்தார் மணிவண்ணன் சோ உடைத்து மரண் உவழின்று. சோ அப்படின்னாலே மதில், கோட்டை அப்படின்னு சொல்லி அர்த்தம். மணிவண்ணன் சோ என்னும் கோட்டையை அழித்த வரலாற்றை கூறி எழுச்சி பெறுதல். இங்க மணிவண்ணன் அப்படின்னு சொல்லும் பொழுது மன்னன் தான். ஒழுங்கை பூவை சூடி வரக்கூடிய அந்த மன்னன் தான் மணிவண்ணன் சொல்றாங்க. முற்று ஒழுங்கை. ஆடிய லவிர் சடாயன் சூடிய பூ சிறப்புரைத்தன்று. சடி விரித்தாடும் சிவன் பூவினை சிறப்பினை உரைத்தது. போருக்கு போறதுக்கு முன்னாடியே இவனை வழிபட்டுட்டு போவாங்க இல்லையா? அப்ப அந்த சிவபெருமானுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த இடத்த சொல்றாங்க. காந்தள். கருங்கடல் உன் மாந்தடித்தான் செழுங்காற் சிறப்புரைத்தண்டு. கருங்கடலில் சூரபத்மாவை கொன்ற முருகன் சூடிய காந்தள் பூவோடு ஒப்பிட்டு ஒழுங்கை பூவையும் சிறப்பு செய்றாங்க. இப்ப ஒழுங்கை திணையில ஒழுங்கை பூவை சூடிட்டு போறாங்க இல்லையா? சூரபத்மனை கொன்ற முருகன் சூடிய அந்த காந்தள் பூவோடு ஒழுங்கை பூவையும் ஒப்பிட்டு சிறப்பித்து சொல்றாங்க. புறத்திரை. மரத்துறை மலிந்து மண்டி மாற்றார் விரற் கொடி மதிலின் புறத்து இருக்கன்று. மர வலிமை மிக்க மாற்றான் கொடி மதிலின் புறத்திலே படையுடன் போய் நிக்கிறாங்க. போயிட்டாங்க.
வலிமையா இருக்கக்கூடிய அந்த மதில் சுவரை சுத்தி என்ன செய்யக்கூடிய வெளியில புறத்தேன வெளியில படையோடு போய் அப்படி என்ன செய்தாங்க, ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. மர வலிமை மிக்க மரம் மிகுந்த வீரம் மிக்க அந்த பகையரசர்களுடைய மதிலை சுற்றி படையுடன் நிற்றல். புறத்திரை, புறம்னா வெளியில, திரை அப்படின்னு சொன்னா நிக்கிறது, அந்த மதில சுத்தி நிக்கிறது. ஆரையில் ஒழிங்கை வான் மறவர் வணங்காதார் மீன் மதிலி நிலை உரைத்தன்று. எயில் காக்கும் மறவர் வணங்காமை பற்றி கூறுவது. அந்த மதில காத்துட்டு இருப்பாங்க இல்லையா, உடனே வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லி காவலர் உள்ள விட்டு வர என்ன. அப்போ அந்த மதிலை காக்கக்கூடிய அந்த மறவர்களுடைய வணங்காமை பற்றி கூறுவது. ஆரையில் ஒழிங்கை அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா அவ்வளவு இதா ஸ்ட்ராங்கா அந்த மதில வந்து காவல் காத்துட்டு இருக்கக்கூடிய காவலனுடைய அந்த வணங்காத தன்மையை பற்றி சொல்வதுதான் ஆரையில் ஒழிங்கை. தோல் ஒழிங்கை வென்றியோடு புகழ் விளைக்கும் என தொன்று வந்த தோன் மிகுத்தன்று. வெற்றியோடு புகழையும் விளைவிக்கும் என்று தோல்படையை பாராட்டுதல். அதாவது நம்ம காலால் படைகளை தான் சொல்றாங்க. நிறைய ஆயுதங்களை ஏந்திய அந்த காலாட் படையினுடைய சிறப்புகளை சொல்றாங்க. அடுத்து குற்று ஒழிங்கை கருதாதார் மதில் குமரி மேல் ஒரு தானாகி இகன் மிகுந்தன்று. பகைவரின் அழியா மதில் மேல் தனி ஒருவனாக தாக்குதல். என்ன செய்யறான், நம்ம ஒழுங்கை பூவை சூடிய அந்த வீரர்கள் தனி ஒரு ஆளாக பகைவரின் மதில் அப்படிங்கிறது இவ்வளவு உயரமாக இருக்கும் இல்லையா, அதை வந்து சாதாரணமா பெரிய போர் படையுடன் சென்றால் மட்டும்தான் அதை தாக்க முடியும். ஆனா என்ன செய்யறாங்க, தனி ஒரு ஆள நின்று ஒரு பகைவன் வந்து தாக்குறானாமா. அது குற்று ஒழிங்கை. பகைவரின் அழியா மதில் மேல் தனி ஒருவனாக குற்றுதல், தாக்குதல் அர்த்தம். புறத்தொழிங்கை விண்டோம் இலை கடந்து குண்டகழி புறத்திருத்தன்று. என்னாச்சு, அதேதான் வந்துட்டாங்க, மதில் தாண்டி அகழிக்கு வந்துட்டாங்க. வானலாவ உயர்ந்த மரங்களை கொண்ட மிளை என்னும் காவல் படையை கடந்து அகழி கிட்ட போய் நிக்கிறாங்க. அகழி அப்படின்னு சொன்னா அரண்மனைய சுத்தி வந்து ஃபர்ஸ்ட் மதில் இருக்குல்லையா, மதிலை தாண்டி அந்த கட்டடத்துக்கும் மதிலுக்கும் இடைப்பட்ட சுத்தி அரண்மனையை சுத்தி நீர் இருக்கும். அகழி அதுதான் சொல்லுவாங்க, அகழின்னு சொல்லுவாங்க. அது நிறைய முதலைகள் எல்லாம் இருக்கக்கூடியது அந்த அகழி. அதெல்லாம் அது வந்து அந்த நாட்டு மன்னனோ அந்த நாட்டு வீரர்களா வந்தா மட்டும்தான் அதுக்கு ஒரு பாலம் மாதிரி அமைச்சு அதுல அவங்க கிராஸ் பண்ணி போக முடியும். பகை வீரர்கள் எல்லாம் வந்தாங்கன்னா அதுல கிராஸ் பண்ணி போக முடியாது. அப்ப அந்த அகழி கிட்ட வந்துட்டாங்க. புறத்தொழிங்கை மதில்ல தாக்கிட்டு மதில தாண்டி அகழி கிட்ட வந்துட்டாங்க. பாசி நிலை அடங்காதார் மிடல் சாய கிடங்கிடை போர் மலைந்தன்று. பகைவரின் வலிமையை குறைக்க கிடங்கில் போர் புரிதல். நேர பாசறை கிட்டேயே போய் போர் புரியுறாங்க. பாசி நிலைன்னா பாசறைன்னு அர்த்தம். பாசின்னா என்ன, பாசறை. கிடங்கு அப்படின்னா அந்த போர்க்கருவிகள் எல்லாம், கிடங்குனாலே அந்த குடோன் சொல்லுவோம் இல்லையா, அந்த போர்க்கருவிகள் எல்லாம் வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் பாசறை. பகைவரின் வலிமையை குறைக்க இந்த கிடங்கில் பக்கத்துல போர் புரியுறாங்க. அடுத்து ஏணி நிலை தொடுகழன் மறவர் துண்ணி துண்ணார் இடிச்சூட்டி இஞ்சியின் ஏணி சாத்தின்று. மதிலை கடக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஏணிய சாத்துறாங்க. உயரமான அந்த ஏணிய சாத்திட்டு அதுக்கப்புறம் சாத்தின்னு அந்த செவுத்து மேல சாத்தி வைக்கிறது. சாத்திட்டு போர் புரியுறாங்க. எயில் பாசி அப்படின்னா உடல் சினத்தார் கடியாரன மிடல் சாய மேலி வருந்தன்று. உடலும் சினம் கொண்டவர் காப்புமிக்க கோட்டையின் வலிமை சாய ஏணி வழியே மதிலில் ஏறுதல். அப்ப என்னாச்சுன்னா ஏணியை நிறுத்திட்டு அடுத்த ஸ்டெப்ல ஏணி வழியா என்ன செய்யறாங்க, மதில் மேல கோட்டை மேல ஏறுறாங்க. யாரு, உடலிலும் சினம் கொண்டவர் காப்புமிக்க கோட்டையின் வலிமை சாய ஏணி வழியே மதில் மேல ஏறுறாங்க. ரொம்ப அப்படியே பயங்கர கோபம் வந்துருச்சு. கோபம் வந்துட்டு என்னடா கட்டடம் அடிச்சிருக்காங்க, கட்டடத்தாண்டுதான் அகழி வருது, எப்படாண்டு அந்த வீரர்களை வெற்றி கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கர கோபத்தோட என்ன செய்யறான், கோட்டை மேல ஏறி அந்த கோட்டையினுடைய வலிமையை சாய்க்கிறதுக்காக மேல ஏறான். புது ஒழுங்கை மெய்ப்பிணுங்கி மிளையரணம் பாய்ப்புள்ளி அறந்தெழிந்தன்று. காவல் காட்டு அரணில் மல்லர் பறவை பட்டாளம் பாய்வது போல பாய்ந்து போரிடுதல். அதாவது எப்படி அப்படின்னா ஒரு பறவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு அரண்னா அந்த மதில் தான், அதுவும் அரண் மதில் எயில் இதெல்லாமே ஒண்ணுதான். பறவை பட்டாளம் அப்படியே போய் அப்படி எப்படி ஒரு இடத்துல அப்படியே போய் நீங்க இந்த குளத்தங்கரையில இதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா நிறைய பறவைகள் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல போய் அப்படியே ஒன்னா போய் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போர் வீரர்கள் அப்படியே பாய்ந்து போய் அந்த இடத்த பட்டாளம் சும்மா சொன்னாங்க,
ஆர்மி வேக வேகமா போய் எப்படி செய்றாங்க, பாய்ந்து போறாங்க. முது ஒழுங்கி. அடுத்து அகத்தொழுங்கை. முரணவிய சினம் சிறந்தோர் அரணகத்தோரை அமர்வென்றன்று. அதாவது முரண்பாடு அப்படியுமாறு சினம் சிறந்த மதில் வரவர் மதிலுக்கு உள்ளே, அகத்துலனா மதிலுக்கு உள்ளே போரிடுவது. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. மதிலுக்கு உள்ளேயே இருந்துகிட்டு போரிடுவோரை வெற்றி கொள்வது. முற்று முதிர்வு. அகத்தோன் கலையதிர் முரசியம்ப புறத்தோன் வெஞ்சின போலி உரைத்தன்று. மதிலகத்தோன் காலையில் போர் முரசு முழங்க கேட்டு மதிலின் புறத்தே இருப்பவர் கஞ்சினம் குரலின் சிறப்பினை எடுத்துரைன்று. என்னாச்சுன்னா, வெளியில நின்னுட்டு முரசு முழங்குறாங்க காலையில. அந்த பக்கம் மதிலுக்கு வெளியில இருக்கவங்க எப்படி ஒரு சூழ் கொட்டுவாங்க இல்லையா, நான் எப்படியாவது வெற்றி கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே ஒரு ஆணித்தரமா அவங்களுடைய வெற்றியை அவங்க சொல்லும் பொழுது இவ்வளவு கான்பிடென்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சிறப்புகளை சொல்லுவது முற்று முதிர்வு எனும் துறை. யானை கைகோள் மாறு கொண்டார் மதி அழிய ஏறு தோட்டியும் எரிந்து கொண்டன்று. ஏறு அப்படிங்கும்போது யானை. எதிர்த்து போரிடுவோரின் மதில் அழியுமாறு தன் யானை மீது அங்குசம் பாய்ச்சுதல் அப்படின்னு சொன்னா, யானையை வந்து அப்படியே ரெடி பண்றாங்க. அங்குசத்தால குத்தி யானை படியையும் ரெடி பண்றாங்க. வேற்றுப்படை வரவு. மொய்த்திகள் வேலோன் முற்று விட்டகல பெய்தார் மார்பின் திறன் வர உரைத்தன்று. முற்றுகையிட்ட மன்னன் படையை விலக்கிக் கொள்ளும்படி மதிலகத்து உள்ளோரை கைப்பற்ற வேற்றுப்படை வர. என்னாச்சு, ஏற்கனவே சண்டை போட்டவங்க பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மதில காப்பாற்ற வேறு ஒரு படையை அங்கிருந்து கொண்டு வர்றாங்க. முற்றுகையிட்ட மன்னன் படையை விலக்கி கொள்ளும்படி மதிலத்து உள்ளோரை காப்பாற்ற வேற்றுப்படை வரல். அடுத்து உழுது வித்திடல். என்னார் பல்லையில் கழுதையே உருவி துண்ணா வரக்கொண்டு கொள்வித்தன்று. என்ன அப்படின்னா, மதில் போரில் தோற்றவர் நிலத்தில் கழுதை ஏற்பூட்டி உழுது வரகும் கொள்ளும் விதைப்பது. என்னாச்சு, மதில் போர்ல தோற்றவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தோத்து போயிட்டாங்க. அவங்களுடைய நிலத்துல கழுதைய வச்சு உழுது வரகும் கொள்ளும் விதைக்கிறாங்களாம். அதுவும் உழுது வித்திடல். வான் மண்ணு நிலை. புண்ணிய நீரில் புறையோர் ஏத்த மண்ணிய வாளின் மரங்கிழந்தன்று. கோட்டைக்குள் இருந்த புனித நீரில் ஒழுங்கை போரில் வென்ற மரவாளை நீராட்ட மேலோர் பாராட்டுதல். வெற்றி பெற்ற அந்த மரவாள் எல்லாமே ஒரே கரையா இருக்கும் இல்லையா, அத வந்துட்டு நீராட்ட, அத வந்து என்ன செய்யறாங்க, அப்படியே எல்லாமே கிளீன் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்தது மண்ணுமங்கலம். வணங்காதார் மதில் குமரியோடு மணங்கூடிய மலி புரைத்தன்று. தன்னை வணங்காதவர்கள் மதிலாகிய குமரி பெண்ணோடு வேந்தன் திருமணம் செய்து கொண்ட மகிழ்ச்சியை கூறுவது. அவங்க அதான் தன்னை வணங்கலைன்னா அவங்க என்ன முதல்ல செய்யறது வந்து அடுத்த நாட்டினுடைய அந்த பெண்களை தான் என்ன செய்வாங்க, திருமணம் செஞ்சு கொண்டு இவங்க நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க. அதை பத்தி சொல்லக்கூடியதுதான் மண்ணுமங்கலம். மகள் பாலிகள். மயில் சாயன் மகள் வேண்டிய கயில் கயலோடு நிலை உரைத்தன்று. மயில் போன்ற சாயலை உடைய மகளை அடைய விரும்பி கங்கணம் கட்டி கொண்ட நிலையை கூறுவது. அதே மாதிரிதான் மகள் பாலிகள், மகன்மாட் காஞ்சின்னு சொல்லி காஞ்சி நிலை இதே மாதிரி ஒரு திரை வரும். அதாவது தன் மகளை விரும்பிய அரசனை எதிர்த்து நின்று போராடக்கூடியது. அதே மாதிரிதான் இந்த தன்னுடைய மகளை அடைய விரும்புறாங்க. அப்படி அதுக்கு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறாங்களாம். அடுத்தது திரை கொண்டு பெயர்தல். அடுத்திரல் அனத்தரசு வழிமொழிய படுத்திரை கொண்டு பதிப்பெயர்த்தன்று. மதிலக மன்னன் வழிமொழிந்து திரை கொடுக்க வாங்கி கொண்டு முற்றிய மன்னன் தன் ஊருக்கு திரும்புதல். என்னாச்சு, தோற்று போன மதிலை சுற்றி வளைச்சிட்டாங்க இல்லையா, தோற்று போன மன்னன் தன்னாலே வந்துட்டு அவங்களுடைய வரி பணத்தை எல்லாத்தையுமே செலுத்தி சரண்டர் ஆயிட்டாரு. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு மன்னன் வந்துட்டு பெயர்தல்னா தன்னுடைய ஊருக்கு கிளம்பி போயிட்டான். திரை கொண்டு பெயர்தல். பகை மன்னனிடம் திரை பொருளை வாங்கி கொண்டு தன் நாட்டிற்கு திரும்புது. அடிப்படை இருத்தல். பேணாதார் மரம் கால ஆணை கொட்டற்றி படவிருந்தன்று. தன் பகைவர் மரத்து வெளிப்படுத்த தன் ஆணையை நடத்தி தன் அடியின் கீழ் கொண்டு வந்தது. அதேதான், தன் பகைவர் மறுத்து அவங்களுடைய வீரம் வெளிப்படுவதற்காக தன்னுடைய ஆக்குபைட் பண்ணிட்டாங்களே, அவருடைய ஆர்டரை வந்துட்டு அவங்களுக்கு கீழே கொண்டு வருது. இவங்க ஆர்டர் கீழே அந்த பகை மன்னர்களுடைய அந்த மக்களை வந்து இவங்க அணைக்கு கீழே கொண்டு வருது.
அடிப்படை இருத்தல். தொகைநிலை அப்படின்னா எம்மதில் இகழ் வேந்தரும் அம்மதில் அடி அடைந்தென்று. மதிலுக்காக போரிட்ட 2 வேந்தர்களும் அந்த மதிலின் அடியிலேயே இறந்து போறாங்க. தொகைநிலை. இதுதான் ஒழுங்கல் படலத்துக்குரிய துறைகள். 29 துறைகள். நன்றி மாணவர்களே, எளிமையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரிச்சு படிக்கும் பொழுது பொருள் புரியும். துறையினுடைய பேரை பார்த்த உடனே அது என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நூற்பாவை மனப்பாடம் பண்ணுவது அப்படிங்கிறது 2வது. அது என்ன துறையினுடைய பெயரை சொன்ன உடனே உங்களுக்கு அதனுடைய பொருள் தெரிஞ்சிருக்க வேண்டும். நன்றி மாணவர்களே. அடுத்த காணொளி காட்சியில் மற்றொரு படலத்தை புறத்திணையை பற்றி காணலாம். நன்றி. அன்புடன் ஆனந்தி.